குருவே சரணம், என் உயிரே சரணம். என் பிள்ளையே, உனக்காக ஒரு உண்மையை நீ தொலைத்து கொண்டு தான் இருக்கின்றாய். என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் தவிக்கும் என் பிள்ளையே, வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற நான் ஒரு உறவான பெண்ணை உன்னிடத்தில் அனுப்பி வைக்கின்றேன். நானோ எத்தனையோ முறை நேர்மறையாக உன்னிடத்தில் வந்து நேரடியாகவே களத்தில் இறங்கி சொல்லி பார்த்தாச்சு. அப்படி நடக்கப் போகிறது, இப்படி நடக்கப் போகிறது, அந்த வழியில் செல்ல வேண்டாம், இந்த வழியில் செல்ல வேண்டாம் என்று உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் நீ அதை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது நான் உனக்கு பிடித்தமானவரின் மூலம் நீ நேசித்தவரின் மூலம் வந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதை செய்தாலும் எதை சொன்னாலும் சில விஷயங்கள் புரியாத புதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அந்த வெற்றிக்காக உழைத்தும் பலன் இல்லையே, பயன் இல்லையே என்று யோசிக்கின்றாய். ஆனால் நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு வழிமுறைகளை உன்னிடம் காண்பித்தே விட்டால் நீ அதன்படி நடந்து கொள்வாய் அல்லவா? அதனால் தான் அந்த நேசித்தவரின் மூலம் உனக்கான வழியை நான் காண்பிக்க வந்திருக்கின்றேன். இதோ அவரின் அடையாளத்தை மட்டும் நீ எப்பொழுதுமே விட்டு விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏதோ எதிரும் புதிருமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமலே நீ தவியாக இங்கு தவித்து கொண்டு இருந்தாய். அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உன் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனை முறை தோல்வி அடைந்திருந்தாலும் தோல்விகள் உனக்கான விஷயத்தில் அங்கு வெற்றி படியை மட்டும்தான் காண்பிக்க போகிறது. தோல்விகள் உனக்கான அவமானத்தை இங்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த அவமானங்கள் எல்லாம் உனக்கு சரித்திரமாக மாறுவதற்கான நேர காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் கூடவே இருப்பது இந்த சாயி தேவன் அல்லவா, இந்த அப்பன் அல்லவா? அப்படி இருக்கும்போது எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னால் அசைக்க முடியாத நம்பிக்கை வெற்றியடையும் செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய். அப்படி இருக்கும் என் பிள்ளை, உனக்கான விஷயத்தில் உனக்கு மிக மிக வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடந்தாலும் இந்த அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. வெற்றி பெற வேண்டும் என்று என்னிடம் நீ சொல்லிவிட்ட போதிலும் உனக்கான தேவையானதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? இதோ உன் வாழ்க்கையை முழுமையாக்கவும் உன் வாழ்க்கையை நான் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன். எதையோ இழந்துவிட்டு மன நிம்மதியின்றி தவிக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தோடு அழைத்து செல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது என் பொறுமைக்கும் அளவிருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் பொறுமையும் ஜெயிக்கின்ற காலகட்டம் வந்து விட்டது. எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ, எதை நோக்கி உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருந்ததோ, அந்த வாழ்க்கை என்ன பயணத்தில் இப்பொழுது வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். சில நேரங்களில் உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் கண்களில் இங்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் பிரச்சனை இங்கு தலை தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கின்றது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் திக்கற்று திசையற்று காட்டிலே இங்கு கண் கட்டி விட்டது போலவே இங்கு வழி தெரியாமல் விழி பிதுங்கி காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, இந்த அப்பனின் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் நீ மறுத்தும் விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் நீ என்னிடம் என் முழு ஆசையை பெற்றுக்கொண்டு தானே செய்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எப்படி நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. உன் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு ஒவ்வொரு செயலை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்களில் சங்கடங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்காதே. இதோ சந்தோஷமும் உன்னை வந்து சேருவதற்கான காலகட்டம் வந்து விட்டது. நம்பிக்கையே உனக்காக நான் தர காத்திருக்கின்றேன்.
எதற்காக நீ என்னிடத்தில் வந்தாயோ அது உனக்கானதாக தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்காதே. எந்த ஒரு பிரச்சனையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நம்பிக்கையோடு இரு. உன் வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்குத்தானே நான் உன்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் அத்தான் சொல்கிறேன், கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நடத்தி வைப்பவன் என் சாயாக இருக்கும்போது நான் இதற்காக மனம் வருந்த வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. கடந்துவிட்ட சில விஷயங்கள் உன் மனதை ஆட்கொண்டு அடுத்தது எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று தானே நீ மன வருத்தத்திற்குள்ளாகி கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, என்னாலும் என்னானாலும் சரி, எப்படியாவது உன் வாழ்க்கையை நான் இங்கு வளம் பெறச் செய்வதற்குத்தானே உனக்காக உன் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு யாருமில்லை என்று ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே நான் உன் கூடவே இங்கு பயணித்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, என் இதயமே உன் இருப்பிடமாக இருக்கும்போது, நீ எப்பொழுதும் என்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா என என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் இந்த தீபத்தின் ஒளியைப் போல உன் வாழ்க்கையும் இங்கு பிரகாசமாகத்தான் மாறப்போகிறது. என்னை சுற்றி ஒளியின் விருட்சம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ, இப்போது என் முகம் எவ்வளவு அழகாக உன் கண்களில் தென்பட்டு கொண்டு இருக்கின்றதோ, என் முகத்தை பார்த்து நீ எவ்வளவு ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ, என்னை பார்த்து நீ எப்படி ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாயோ, அதே ஆனந்த கண்ணீரை நிஜமாக்கும் தருணத்திற்குத்தான் நான் உன்னோடு சேர்ந்து உழைத்து கொண்டு இருக்கின்றேன். விதியின் போக்கில் சில சமயம் சென்று கொண்டு இருக்கும் போதில் என்னை இது வாழ்க்கை என்று ஏமாற்றம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய், ஏக்கம் கொண்டு இருக்கின்றாய். அந்த ஏமாற்றத்திற்கும் ஏக்கத்திற்கும் இடையிலே என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தவியாக தவிக்கும் என் பிள்ளையே, உனக்கான பொக்கிஷத்தை உன் கையிலே ஒப்படைத்து உனக்கான புதையலை உனக்காகவே கொண்டு வந்து உனக்கு நல்முடிவை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. சர்வ நிச்சயமாகவே இந்த சாய் தேவன் வாக்கு மீற மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? சத்தியத்தின் உண்மை சில நேரங்களில் நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும். அதை அனுபவிக்கும் போது சில சமயத்தில் இங்கு மனமருந்தத்தான் செய்யும். ஆனால் நமக்கு அது நல்லது என்று தோன்றும் போது இதற்காகவா இவ்வளவு அழுது கொண்டு இருந்தோம், இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் என்று உண்மை புரிய வரும். அப்படிப்பட்ட நேர காலத்தை தான் இப்பொழுது கடந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த சோதனையான காலகட்டமும் வேதனையான காலகட்டமும் உனக்கு வருகின்ற காலத்தில் இன்பத்தை அள்ளி தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீ கடந்து வரும்போது அளவில்லா மகிழ்ச்சியை உன் கண்ணில் காட்டுவதற்குத்தான் நான் தயாராகி கொண்டு இருக்கின்றேன். அதை மட்டும் நினைவில் கொள். என் அப்பன் எனக்கு எதை செய்தாலும் நல்லது மட்டும்தான் செய்வான். இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பான். என் அப்பன் என் சாயி என் கூட இருக்கும்போது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. என் தங்கமே, உன் வேண்டுதலை நான் இங்கு நிறைவேற்றுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ நான் கண்டுபிடித்த புதையில் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் உன்னை எங்கனம் கைவிடுவேன்? உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவேன். உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிடாதே, கைவிட்டும் விடாதே. பொக்கிஷத்தை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது உன் வாழ்க்கை என்பதில் தெளிவாகவே இரு. நடக்கின்ற எல்லா விஷயமும் இங்கு உனதாகத்தான் மாறப்போகிறது. எது உனக்கு வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்டாயோ அது உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். மனதில் கண்ட கனவுகளை எல்லாம், மனதில் கண்ட பிரார்த்தனைகளை எல்லாம் நிஜமாக்கும் தருணத்திற்கு வந்திருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் மனம் புலம்பிக் கொண்டு இருக்காதே. உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அச்சப்படுகின்ற நிலைமைத்தான் உருவாக்கப் போகிறேன். உன் வெற்றியை தடுப்பதற்கு உன் எதிரிகளை திட்டமிட்டு கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனமறுத்தி கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, யார் சொல்லி
இங்கு என்ன நடக்கப் போகிறது? இந்த சாயின் உத்தரவை மீறி எதுவும் நடக்காது என்று உனக்கு தெரியும் அல்லவா? எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்றுதான். கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு அப்பனேன் என்று கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை கீழே விடாமல் என் மடியிலே ஏந்தி உனக்கு பிடித்த பொக்கிஷமாக மாற்றி இதோ உனக்காகவே தர காத்திருக்கும் இந்த அப்பனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சாயி சாயி என்று முணுமுணுத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் உன் கூடவே இருந்து உனக்கான வாழ்க்கையை மிகப்பெரும் வெற்றியின் மாற்றமாக கொண்டு செல்வதற்குத்தான் இங்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனையோ விஷயத்தை கடந்து வந்து விட்டாய். எதிர்நீச்சல் போட்டு போட்டு போராடி வெற்றியின் களம் காணும் நேரம் வந்துவிட்ட போதிலும் இனி எதற்காகவும் அஞ்ச வேண்டாம், அச்சப்படவும் வேண்டாம். தைரியமாக துணிந்து உன் முடிவை எடு. நான் உன் கூடவே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.